பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் அதிசயமானவர், நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் நம்பிக்கை. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. There is none like unto thee, O God. We exalt your name, we magnify your name, O God. Blessed be the name of the Lord. Jesus, Jesus, the name of the Lord be magnified. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லா கனம் மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரமசியா தரரமமம. Jesus, we exalt your name. Oh, we exalt your name. We bless your name. We bless your name. பசித்தோருக்கு ஜீவ அப்பம், களைத்தோருக்கு ஜீவ தண்ணீர். பசித்தோருக்கு ஜீவ அப்பம், களைத்தோருக்கு ஜீவ தண்ணீர். எளியவர் எமக்கு இரட்சகரே, இயேசுவே எமக்கு எல்லாம் நீரே. எளியவர் எமக்கு இரட்சகரே, இயேசுவே எமக்கு எல்லாம் நீரே. மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே. நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீடூழி காலம் வாழ்பவரே. மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே. நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீடூழி காலம் வாழ்பவரே. வல்லவரின் பலத்தோடும், தேவன் தரும் நலத்தோடும். வல்லவரின் பலத்தோடும், தேவன் தரும் நலத்தோடும். வாழ்வும் வழியும் சத்தியமும், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமே. வாழ்வும் வழியும் சத்தியமும், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமே. மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே. நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீடூழி காலம் வாழ்பவரே. மரித்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, சத்ருவை ஜெயித்தவரே. நித்தியம் நீரே, சத்தியம் நீரே, நீடூழி காலம் வாழ்பவரே.
எம்மை தாங்கி தேவ சித்தம் நிலைநாட்டி கரம் பிடித்து எம்மை தாங்கி தேவ சித்தம் நிலைநாட்டி ஜனங்கள் யாவும் பணிந்திடவும் தேசம் உம்மை அறிந்திடவும் ஜனங்கள் யாவும் பணிந்திடவும் தேசம் உம்மை அறிந்திடவும் மரித்தவரே உயிர் தெழுந்தவரே சத்ருவை ஜெயித்தவரே நித்தியம் நீரே சத்தியம் நீரே நீடூழி காலம் வாழ்பவரே மரித்தவரே உயிர் தெழுந்தவரே சத்ருவை ஜெயித்தவரே நித்தியம் நீரே சத்தியம் நீரே நீடூழி காலம் வாழ்பவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 926வது நாளினுடைய ஜெபக்கூடைக்கு வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நம்ம மத்தியில புதிய இரக்கம் என்கிற தலைப்பிலே செய்தி கொடுப்பதற்காக சகோதரி ஜாக்குலின் ஆனமேரி வந்திருக்கிறாங்க. அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் கூடுகைக்காக நம்ம ஆரம்ப ஜெபத்தை ஏற்பதற்காக சகோதரி டாக்டர் சகாயமேரி வந்திருக்காங்களா? இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறேன். ஆனா பிரைஸ்லாட் அந்த அவங்க சின்ன பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படியா? பேசிட்டு வந்துருவாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்களா? இன்னைக்கு நான் பண்ணவா? ஆமா, ஜெபம் இப்பதான் பண்ணோம் ஆரம்பம். சரி, ஓகேண்ணா. எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாள் 926வது நாள் எங்களை காண செய்திருக்கீங்களப்பா. நன்றி தகப்பனே. அப்பா நான் எதுவும் உங்க சித்தம் இல்லாம எந்த காரியமும் நடக்கல தகப்பனே. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தகப்பனே இந்த கூடுகையிலே தகப்பனே இந்த இணையதள நேரல ஜெபக்குழுல நீங்க கூட்டி சேர்த்து நடத்தி வாரீங்க தகப்பனே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும் தகப்பனே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல தகப்பனே. உங்களுடைய நாம மாத்திரமே மகிமைப்படணும் தகப்பனே. உங்களுக்காக நாங்க எங்களை பயன்படுத்துகிறீர் தகப்பனே. நன்றி தகப்பனே, கோடானு கோடி தகப்பனே. இந்த நாள் ஆரம்பம் முதல் தகப்பனே முடிவு பரியந்தம் தகப்பனே மகிமை பிரசன்னத்தால் எங்கள் நிரப்புங்கப்பா. வருகிற வர தாமதிக்கிறவர்களையும் இன்னும் வர இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே அழைத்து வாங்க தகப்பனே. ஹல்லேலூயா அழைத்து வாங்கப்பா. கூடுகையில நிறைய பேர் கூடி தகப்பனே உண்மை ஆராதிக்க தகப்பனே நீ கிருபை செய்யுங்கப்பா. கூட்டிட்டு வாங்கப்பா, ஒவ்வொருவரையும் அழைத்து வாங்கப்பா. அப்பா இந்த இணையதள நேரல ஜெபக்குழுல தகப்பனே எந்த இடையூறு இன்டர்நெட் தொடர்புகளோ அல்லது எந்த இடையூறோ வராதவாறு தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா உங்களால் மாத்திரம்தான் கூடும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த தொந்தரவும் எந்த இடையூறும் இல்லாமல் மகிமையாக நடக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே நீங்க இடைபடுங்க, எங்கள் ஒவ்வொரு கூடவும் இடைபடுங்கப்பா. இப்ப ஜெப வேலை, பாடம் வாசிக்க நேரங்கள், பாடல் வேலை, செய்தி வேலை எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. ஜெப வேலையில தகப்பனே ஆவியான இடைபடுங்கப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்க ஜெபிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்னைக்கு சபைகளுக்காக விசேஷித்த ஜெபங்கள் எடுக்கப்படுகிற தகப்பனே. சபைகள் நீங்க உருவாக்குனது தகப்பனே. அப்பா நீங்க உருவாக்குன சபை தகப்பனே. உலகமெங்கு தகப்பனே உங்கள் சபைகள் வளர்ச்சி எழுச்சி அடையும் தகப்பனே. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த நாங்க கொஞ்சமா கூடி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த
இடத்துல தகப்பனே நீங்க எங்க கூட இருங்கப்பா. நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள்ல தகப்பனே அப்பா அந்த வார்த்தைகள் நாங்க வைக்கப்படும் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க அங்கீகரிங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோங்கப்பா. இந்த கூடிய முழுவதையும் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. எங்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. உமது ஆளுகை இந்த கூடுகை முழுவதும் இருக்கட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 அடுத்ததாக தேவா இரக்கமில்லையோ அப்படிங்கிறதான பாடலை சகோதரி மேரி சாரி சாம்சன் இப்பொழுது நம்ம தில்லை ஏறிட்டுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ, ஜீவா பரபிரம யெகோவா திரித்துவத்தின் மூவாள் ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தன் ஓரே தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் இல்லாமை நீ குமாருளே, கொடும் பொல்லா மனதுடைய கல்லான பாவிகளை கொல்லாதருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதர் தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, எங்கும் நிறைந்த ஜோதியே ஏழை பங்கில் உறைந்த நீதியே, எங்கள் சங்கடமான பாவ சங்கதங்களை நீக்கும் துங்க இஸ்ரவேலின் வங்கீஷ கிரீடாதிபதி தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, வேதாந்த வேத முடிவே ஜெக ஆதாரம் மானவடிவே, ஐயா தாதாவும் எமை பெற்ற மாதாவும் நீயே இயேசு நாதாரட்சியும் வேறே ஆதாரம் எமக்கில்லை தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ. ஆமென். ஆமென். அடுத்ததாக இன்றைக்கான வேத பகுதியை சகோதரி மேரி ஜெபிமா அவர்கள் வாசிப்பார்கள். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை வாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25ஆம் வசனம் வரை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது நாம் இன்றைக்கான செய்திக்குள்ளாக கடந்து போக போகிறோம். இந்த நாளிலே புதிய இரக்கம் என்ற தலைப்பின் கீழே சகோதரி ஜாக்லின் ஞானமேரி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 926வது நேரலை ஜெப குழுவில பங்கு பெற்று இருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். மனதுருகும் தெய்வமே ஏசையா,
உமை மனதார துதிப்போம் ஸ்தோத்தரிப்போமே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உமை மனதார துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஏசப்பா, நீர் இரக்கம் உள்ள தேவன் என்ற தலைப்பிலே அப்பா, புதிய இரக்கம் என்று கர்த்தாவே அப்பா என்ற தலைப்பிலே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம் அப்பா. பேசுகிற அடியாலை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. கொடுக்கப்படுகிற அப்பா இந்த செய்தி கேட்கிற அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்க கிருபை தாருங்க. உங்க கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதுல பங்கு பெற்றிருக்க எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்ட தலைப்பு புதிய இரக்கம். அதற்கு ஆதாரமான வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளா இருக்கிறது. இரக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, உதவி அந்த உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் தேவை இருக்கு. அப்படி உதவி தேவைப்படுவோருக்கு அவங்க எதிர்பார்க்காமலே நாம முன் வந்து செய்யறதுதான் இந்த உதவி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதுக்கு ஆதாரமா லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஏசப்பா சொல்ற அந்த நல்ல சமாரியன் உவமையை நம்ம எடுத்துக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து 37வது வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நியாயசாஸ்திரி வந்து ஏசப்பாட்ட கேக்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஏசப்பா முதல்ல நீ கற்பனைகள் எல்லாம் கைக்கொள் அப்படின்னோடனே, நான் இதெல்லாம் என் சிறு வயது முதலே கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா என்ன சொல்றாங்க, நீ வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்றாங்க, ஒருவன் வந்து டிராவல் பண்ணும்போது எருசலேம்ல இருந்து எரியோவுக்கு வர்ற வழியில கல்லர் கையில் அகப்பட்டு குற்றுயிரா கிடக்குறான். அப்ப அந்த வழியா ஒரு ஆசாரியன் வரான், ஒரு லேவியன் வரான், யாருமே கண்டுகிடல. ஆனா ஒரு சமாரியன் வந்து அவன் குற்றுயிரா கிடக்கிறத பார்த்து அவனுக்கு எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்றான். அவனுடைய காயங்களுக்கு எல்லாம் எண்ணெய் பூசி அவனை தன்னுடைய சுய வாகனத்துல கொண்டு போய் ஒரு சத்திரத்தை சேர்த்து அவனுக்கு தேவையான பணம், அந்த சத்திரத்துல எவ்வளவு இவனுக்கு செலவாகுது அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து அவன் தான் வேலையை பார்த்து போறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இதுல இரக்கம் செய்தவன் தான் இரக்கம் செய்த அந்த சமாரியன் தான் இரக்கம் செஞ்சிருக்கான். அதனால அவனுக்கு தான் நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஏசப்பா சொல்றாங்க. அதாவது அந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல சொல்லிட்டு, அவனுக்கு இரக்கம் செய்தவனுக்கு தான் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும், நீயும் போய் அந்தப்படியே செய் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாங்க. அப்போ நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்மளும் இரக்கம் செய்யணும். அதத்தான் ஏசப்பாவும் விரும்புறாங்க. ஏசப்பா கட்டளையா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இரக்கம் செய்யணும்னு விரும்புகிற ஏசப்பா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அதே சமயத்துல சங்கீதம் 103:8 சொல்லியிருக்கு, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்னு சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல முன்பகத்துல சொல்லியிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார் சொல்லியிருக்கு. அப்போ தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ள தேவன். அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவோ பாவிகளா இருந்தாலும் அவருடைய இரக்கத்தினாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தை நிலை நிற்கிறோம், நம்ம வாழ முடிகிறது. சரியா? யாருக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம் பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அடுத்தாப்புல திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கு. ஓசியா 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பாகம் பாத்தீங்கன்னா, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவானாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தாப்புல அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு அவர் வந்து இரக்கம் செய்கிறார். ஏசப்பாக்கு பயப்படுகிறவங்களுக்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் பாத்தீங்கன்னா, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு.
அடுத்தாப்புல யாரு மேல இரக்கமா இருக்கு சித்தமா இருக்கிறாரோ அவங்க மேல ஏசப்பா இரக்கமா இருப்பேன்னு சொல்லி இருக்காங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதி. எவன் மேல் இரக்கமா இருக்கு சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏசப்பா யார் மேல இரக்கமா இருக்க சித்தம் வச்சிருக்காங்களோ அவங்க மேல இரக்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேவ இரக்கத்தை பெறணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். நம்ம வேத பாடத்துல நம்ம வாசிக்க கேட்டது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளா இருக்கிறது. நம்ம தேவனுடைய இரக்கம் பெற்றா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல நிலை நிற்க முடியும். அதற்கு நம்ம முதலாவது நம்ம செய்ய வேண்டியது காலைதோறும் அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். அப்ப அவருடைய இரக்கம் முடிவில்லாத இரக்கம் நமக்கு கிடைக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதிகாலையில எழும்பி நம்ம காலை கடமைகளை முடைத்து விட்டு முதலாவது கர்த்தருடைய பரிசுத்த பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய புதிய இரக்கங்களை, அந்த நாளுக்கு தேவையான இரக்கங்களை நம்ம பெற்றுக்கொண்ட பின்புதான் உலக காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம அதிகாலையில ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. அடுத்தாப்புல யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கேன். நீதிமொழிகள் 28:13வது வசனம் பாத்தீங்கன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப நம்முடைய பாவங்கள், உலகத்துல பிறந்த யாருமே பாவிதான். இப்ப நம்மளுடைய பாவங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்த பாவங்களை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு இந்த குற்றத்தை நான் செஞ்சிருக்கேன் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அதை விட்டு விடணும். அப்பதான் தேவனுடைய சமூகத்துல நம்ம இரக்கம் பெற முடியும். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு காரியத்துக்காக இரக்கத்துக்காக அவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது அவருடைய நம்மளுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். என் தேவனா கர்த்தரைங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருப்பதாக. அதாவது சங்கீதம் 123 2வது வசனம் பாத்தீங்கன்னா, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய இரக்கத்தன்மை கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தாப்புல இன்னும் பாத்தீங்கன்னா, மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொன்னீங்கன்னா, மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவிச்சிருக்கிறேன், என்ன செய்யணும்னா நீ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனாய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்துகொள். நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். நான் வேற எதையுமே உன் பொண்ணையோ பொருளையோ காணிக்கைகளையோ எதையுமே நான் எதிர்பார்க்கல. இந்த மூன்று காரியங்களை இயேசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அதுல ஒண்ணு இரக்கம், நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். இரக்கத்தை நம்ம சிநேகிக்கணும். அடுத்தாப்புல தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்கிறது தான் நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக 6:8 பாக்குறோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இரக்கம் பெறணும்னு அதிகாலையில அவரை தேட வேண்டும். அடுத்தாப்புல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம அவருடைய சமூகத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நம்ம நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்தாப்புல இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் பாராட்டுவார். தேவ இரக்கத்தினால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல ஆத்மீக பிரகாரமான ஆசீர்வாதம் ரட்சிப்பு. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சித்தார். அப்போ நம்ம மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும் பொழுது இந்த ரட்சிப்புங்கிற ஆத்ம பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லியிருக்கு, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. அப்போ நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு நமக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம செய்த கிரியைகள் தான் நம்மளோட வரும்.
அப்போ நம்ம நிறைய இரக்கம் செஞ்சிருந்தோம்னா அந்த நியாய தீர்ப்புல இந்த இரக்கங்கள் நமக்கு அந்த நம்ம செய்த ஒருவேளை அதிகமான பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இவ்வளவு இரக்கம் பண்ணியிருக்கா, அதனால இவளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுமா. சரி, உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா மத்தேயு 5:7 சொல்லியிருக்கு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம இரக்கம் உள்ளவர்களா அந்த உலகத்துல வாழ்ந்து ஏழை எளியவர்களுக்கு நம்மளால எந்த உதவிகளை நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா நம்ம பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அந்த உலகத்துல இமைக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. நம்ம இரக்கம் செய்யும் பொழுது நம்ம இரக்கம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன அற்புதம், ஏசப்பா எனக்கு நான் இரக்கம் பாராட்டினதுனால செய்த ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு ஒரு சாட்சியை அறிவித்து என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் திருமணமான புதுதுல எனக்கு பிஎட் ரிசல்ட், எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் பிஎட் ரிசல்ட் வந்துச்சு. அப்போ அந்த ரிசல்ட் வந்தோடனே நான் எங்க குருவானவர்கிட்ட போய் நானும் ஹஸ்பண்ட் போய் லிஸ்ட்ல பதியணும்யா, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா சொன்னாங்க, நீங்க பிஎட் ஹேண்டுங்கிறதுனால பாஸ்டேட் லிஸ்ட்ல பதிகிறது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம பாஸ்டேட்ல ஒன்லி எலிமெண்டரி ஸ்கூல் தான் இருக்கு, மிடில் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு தான் பிஎடுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால நீங்க பதிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப பெரிய பெனிஃபிட் எல்லாம் இருக்காது. நீங்க டைசன் லிஸ்ட்ல பதிஞ்சீங்கன்னா அப்போ திருநெல்வேலி டைசனோட தான் தூத்துக்குடி நேசரேட் டைசன் சேர்ந்து இருந்தது. அப்போ அதுல நீங்க பதியணும். ஆனா இப்பவுமே 250-300 பேருக்கு மேல இருக்காங்க. நீங்க சயின்ஸ், அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப பிந்தும், பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 2க்குமே ரெஜிஸ்டர் அந்த இதை வாங்கி ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல எனக்கு எங்க வீட்டுக்கு நேர் எழுத்தாப்புலதான் ஹைஸ்கூல். ஹைஸ்கூல்ல 6th பிள்ளைங்க 100 பிள்ளைங்களுக்கு மேல அட்மிஷன் ஆயிருக்கு. அதனால 2 செக்ஷனா பிரிச்சு ஒரு டீச்சர் புதுசா சும்மா கன்சல்டேட் பேர்ல போடலாம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஹெச்எம் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க வாரீங்களா டீச்சர், அசோசியேஷன்ல இருந்து உங்களுக்கு மாசம் ஒரு 400 ரூபாய் சம்பளம் தருவோம், நீங்க வாரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன், அவங்க அத்தை மாமாட்ட கேட்க சொன்னாங்க. எங்க மாமா பக்கத்துல தானமா இருக்குன்னு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் தினமும் ஒரு ரெகுலர் டீச்சருக்குள்ள எல்லா வேலையும் உண்டு. நான் ஒரு 5-6 மாசம் அந்த ஸ்கூலுக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு மாசம் ஒரு 400 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அப்ப சம்பளம் வந்தோடனே அத்தை எனக்கு 400 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீ உனக்கு பாக்கெட் மணியா வச்சுக்கமா, நீ தானே ஏர்ன் பண்ண, அதனால நீ உனக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நான் அதை ஒன்னும் எதுவும் செலவழிக்கலாம் இல்லை, அப்படி வச்சுட்டு இருக்கேன். ஒரு 4-5 மாசமா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க வீட்டுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு ஏழை விதவை தாயார், ஒரு ஊழியக்காரங்க, ரொம்ப ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனா அவங்களுக்கு நல்லா ஜெபிக்கிற வாரம் இரவு முழுசும் நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு மாசமும் வருவாங்க. ஈவினிங் எங்க வீட்டுல வந்துட்டு நைட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுவோம். அது பிறகு எங்க அத்தையும் அவங்களும் சேர்ந்து ரொம்ப நேரம் விடிய காலம் வரைக்கும் ஜெபிப்பாங்க. அப்புறம் அவங்க காலையிலே சாப்பிட்டு அவங்க எங்க அத்தை காணிக்க கொடுப்பாங்க, வாங்கிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு மாசமும் அவங்க வருவாங்க. அப்போ அந்த 4-5 மாசத்துல ஒரு நாள் ஒரு மாசம் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண கார்டோட வந்திருக்காங்க எங்க வீட்டுல. அப்ப எங்க மாமாட்ட கல்யாண கார்டை கொடுக்குறாங்க, ரொம்ப ஒரு கண்ணீரோட கொடுக்குறாங்க. ஐயா, என் மகளுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம், ஆனா எனக்கு எந்த பைசாவும் எதுவுமே இல்ல, எப்படி திருமணம் நடக்க போகுது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர் வடியுது. நான் அப்ப அதுல ஹால்ல நின்று மாமாட்ட அவங்க பேசி இருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு அவங்க ரொம்ப அவங்க கண்ணீர் வடிச்சோன்னா, இவ்வளவு ஜெபிக்கிறவங்க, விடிய நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறவங்க இவ்வளவு ஒரு கண்ணீரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்கு ரொம்ப பாரமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அன்னைக்கு நைட் தங்குறாங்க, மறுநாள் காலையிலே கிளம்புறாங்க. அப்ப எங்க மாமா எங்க அத்தைகிட்ட அவளுக்கு ஹெல்ப் பண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்றாங்க. எங்க அத்தை குடிச்சிட்டாங்க. அப்ப எனக்கு ராத்திரி முழுசும் ரொம்ப நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க கண்ணீர் என் கண்ணால நின்னுட்டே இருக்கு, என்னால தூங்கவே முடியல. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு 5-6 மாசம் கிட்டத்தட்ட 2500 ரூபாய் அதுல சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு பர்சலாம் வச்சிருந்தேன். அப்படியே சொல்லி நான் நினைக்கவே இல்லை, யார்கிட்டயுமே சொல்லல. இன்னைக்குதான் நான் வெளியிலேயே சொல்றேன், என் ஹஸ்பண்டுக்கோ எங்க அத்தைக்கோ மாமாக்கோ யாருக்குமே சொல்லல. அப்படி பர்சோட தூக்கி அவங்க வெளியில போற நேரம் அவங்க கையில குடுத்துட்டேன்.
நீங்க வந்து உங்க மகா திருமணத்துக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க அத்தை மாமா தந்துட்டாங்கம்மானோன்னா இல்ல இது பரவாயில்ல நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால அந்த பிள்ளைக்கு திருமணம் நல்லபடியா நடந்தது. அதுக்கப்புறம் நானும் அதை ரொம்ப எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதாவும் இல்ல, நான் கொடுத்ததுனால நான் குறைஞ்சு போறதாவும் எனக்கு தெரியல. ஆனா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆகஸ்ட் மாசம் நடந்துச்சு. ஆண்டவருடைய கிருபையினால நான் 2500 ரூபாய் கொடுத்தேன். அதே டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி எனக்கு பெர்மனன்ட் போஸ்டா லோக்கல்லையே எனக்கு ஆண்டவர் ஐயா சொன்னாங்க, உங்களுக்கு பாஸ்டர் லிஸ்ட்ல சான்ஸே கிடையாது டீச்சர், உங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் இந்த காரியத்தை செய்த ஒரு 4-5 நாள்ல எனக்கு டைசன்ல ரூல்ஸையே மாத்தி பிஎட் ஹேண்ட் இருக்கிறவங்க ஒன்லி எலிமெண்டரி ஸ்கூல் மட்டும் இருந்தா ஒரு டீச்சரை நீங்க பெர்மனண்டா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைசன்ல ஒரு ரூல் போடவும், அதே நேரத்துல ஒரு டீச்சர் கரெக்டா லோக்கல்ல உள்ள ஸ்கூல்லயே ரிட்டையர்ட் ஆகவும் எனக்கு அந்த போஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஐயா கூப்பிட்டு எனக்கு தந்தாங்க. டீச்சர் உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அதுக்குள்ள எல்லா ப்ரொசீஜரும் சொல்லி எல்லாம் பண்ணி டிசம்பர் 22ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் ஆகி நான் எவ்வளவு கொடுத்தனோ அதை ஒவ்வொரு மாசமும் எனக்கு தந்தாங்க. ஆண்டவர் எனக்கு வந்து இது ஒரு பெரிய செய்த ஆசீர்வாதம். அதே ஸ்கூல்லயே நான் தொடர்ந்து வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தாங்க. அதனால நம்ம இரக்கம் செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவாங்க, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் தருவாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான தேவ செய்தியை தன்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியின் மூலமாக எடுத்து தந்த சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஆண்டவர் அவர்களை அநேகருக்கு ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இரக்கம், புதிய இரக்கம் என்கிற தலைப்புல மிக அழகாக ஆண்டவுடைய பண்புகளையும் ஆண்டவுடைய இரக்கம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான ஒரு விளக்கமான ஒரு தெய்வ செய்தியை நம்ம மத்தியில அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். முதலாவது பர்த்டே கிரீட்டிங்ஸ். இன்றைக்கு தினத்துல செல்வி எலிசபெத் ஜெபக்கானி அமல், இவங்க யார் அப்படின்னா குளோரி தாமஸ் அம்மாவுடைய பேத்தி. உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்களுடைய பாடல்கள் மிக அருமையான பாடல் பாடக்கூடிய திறமையை ஆண்டவர் இவர்களுக்கு தந்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஆன்லைன் ஜெபக்குழுல இவங்களுடைய பாடல்களை நாம என்ன பண்ணியிருக்கிறோம், பாட கேட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு இன்றைய தினத்துல நாளைய தினத்துல அவங்களுக்கு பிறந்த நாள். அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்காகவும் அவர்கள் இப்பொழுது படித்து முடித்து வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க, அதற்காகவும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைக்காகவும் சேர்த்து சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் வரவில்லை நினைக்கிறேன். அதனால நீங்க டாக்டர் சகாய் மேரி ஜெபம் பண்ணுவாங்க. டாக்டர் சகாய் மேரி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமும் தயவும் நீடிய பொறுமையும் ஆண்டவரே சாந்தமும் தயாள குணமும் உள்ள தேவரப்பா. நீர் அற்புதத்தின் தேவன் கர்த்தாவே. நீ அற்புதங்கள் முதலாக ஆண்டவரை உலகத்தில் உம்முடைய ஊழியத்தை தொடங்கும் போது ஒரு அற்புதத்தை செய்து தொடங்கின தேவன் அப்பா. தாயின் கருவில் உருவேற்படும் முன்னே என் எலும்புகளை உமது கண்கள் கண்டதே என்று சொன்னீரே அப்பா. அதே போல அன்பு சகோதரி எலிசபெத் ஜெபக்கனி அம்மாள் அவர்களையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே கர்ப்பத்திலேயே பிள்ளையை தெரிந்து கொண்டீரப்பா. அன்பு சகோதரி குளோரி தாமஸ் அவர்களுடைய அருமையான பேத்தி ஆண்டவரே, தாயின் ஜெபத்தை காட்டிலும் ஆண்டவரே பாட்டியினுடைய ஜெபத்தை நீர் அதிகமாக கேட்கிறீரப்பா. திமோத்தேயுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே அருமையான எங்கள் தாயார் குளோரி தாமஸ் அம்மா அவர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே இருக்கிறார்கள். அவர்கள் அதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் தனது சொந்த குடும்பத்திற்கு இருப்பார்கள் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அன்னுடைய அன்பு சகோதரி எலிசபெத் ஜெபக்கனி அம்மாளை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய இணையதள நேரலை ஜெபக்குழுவின் மூலமாக
நாங்கள் முழு மனதோடாக ஷாலோம் என்று சொல்லி சகோதரியை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகோதரியை நீ கொடா கொடியாய் பெருகுவாய் என்கிற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கொடா கொடி ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கையிட்டு செய் காரியங்கள் எல்லாவற்றிலும், உலக ஞானத்திலும் தேவ ஞானத்திலும் ஆண்டவரே ஸ்பிரிச்சுவலாகவும் அதிகமாக வளர்ந்து let it be a blessing to multitudes, O Lord. ஆண்டவரை தன்னுடைய பாட்டின் மேல் உள்ள அபிஷேகம் அதிகமாயும் இந்த பிள்ளையின் மீது பொழியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க ஆண்டவரை. குடும்பத்திற்கே ஒரு தெபோராளாக எழும்பி நிற்கவும் ஆண்டவரே, இந்த சமூகத்திற்கு ஒரு எஸ்தராக எழும்பி நிற்கவும் பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இருந்து எப்பொழுதும் பரிசுத்த ஆசீர்வாதங்கள் மழையாய் பிள்ளையின் மீது பொழியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. இவர்களின் பொருட்டு இந்த குடும்பம் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டும் அப்பா. மீண்டுமாக நாங்கள் இன்னேத்தல நேரலை ஜெபக்குழுவிலே குழுவாக கூடி எங்களுடைய பரிசுத்த ஆசீர்வாதங்களை அன்பு மகள் எலிசபெத் ஜெபக்கினி அம்மாள் மீது பொழிகிறோம் அப்பா. கர்த்தர் இந்த பிள்ளையுடைய வரும் காலங்களிலும் வரும் நாட்களிலும் அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் வெற்றி இயேசு சுவாமி. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி ஆண்டவரே. படிப்பிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் வேலையிலும் குடும்பத்தை நடத்துவதிலும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆலோசனை கூறுவதிலும் தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஆலோசனை கூறுவதிலும் தேவனுடைய ஞானம் அதிகமாய் விளங்கி ஆண்டவரை பரிசுத்த ஞானத்தினால் நிரம்ப பெற்ற மகள் என்று எல்லாரும் சொல்லும் விதமாக பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே கூடி ஒருமித்து வாழ்த்துகிறோம். உங்க சகோதரி எலிசபெத் ஜெபக்கினி அம்மாளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாப்பி பர்த்டே. Amen, amen. Happy birthday to you, Jabakini. I think Christy Thank you, will Mama. Christy will Yes, carry that message. yes, Okay, God bless you. yes. Thank you. Sister, say John Bolme. Praise the Lord. அன்பளே சுவாமி, இந்த அருமையான ஜெப குறிக்கா உன் கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த அருமையான ஜெப நேரம் 6 மணி நேரத்துல உடைய பாதத்துல வந்து ஆண்டவரே உண்மை குறித்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் பாட, வசனங்களை படிக்க, உடைய செய்தியை கேட்க எவ்வளவு சிறப்பா சுவாமி இந்த நிமிஷம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆக்கி தருவதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன், துதிக்கு பாத்திரராய் இருக்கிற ஆண்டவரே, துதிகளை விரும்புகிற தேவன். நன்றி அப்பா, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பனேசப்பாவிலாய எனக்கு உங்களுடைய பாத்துல உமக்கு நன்றி செலுத்த மட்டும் கடன்பட்டிருக்கேன்ப்பா. இதே நேரத்துல இந்த ஜெப குறிப்பை தொடங்கும் போது ஊழியக்காரர்களுக்காக ஊழியங்களுக்காக உங்களுடைய பாத்துல வைக்கிறதுக்கு முன்பாக அடியனுடைய பாவங்களை கூட அறிக்கை செய்யறேன். நீங்க மன்னித்தரலும், ஒரு முறை மன்னித்து தகுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. பரிசுத்த தேவன் ஆண்டவரே, பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தன், நீங்கள் பரிசுத்தராயிருங்கன்னு சொன்னீங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், மன்னித்து தகுதிப்படுத்தும். ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் என்ற ஜெப குறிப்பை தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மாற்றங்களையும் ஆண்டவரே, நல்ல செய்திகளை நாங்கள் ஊழியக்காரர்களை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் கேள்விப்படுகிறோம். அதற்காக கூட உங்களுக்கு நன்றி அப்பா. விசேஷமாக ஊழிய ஸ்தாபனங்களுக்காக உடைய பார்த்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியம் ஆண்டவரே சிறப்பாக ஆண்டவரே அவர்கள் விதைப்பின் ஊழியமாகவும் ஆண்டவரே நீரூற்றும் ஊழியமாகவும் அறுவடை ஊழியமாக இந்த சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறிவோம். ஆண்டவரே அந்த ஊழியத்தை இந்த நாளிலே நம்முடைய பாத்துல வைக்கிறோம். அதுல இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி. நிறைவாக்கித்தாங்க. சரியான விதை விதைக்கப்படணும், சரியான நேரத்துல சரியான இடத்துல விதைக்கப்படணும். அப்போதான் சுவாமி அது நன்றாக வேரூன்றி நிற்கும். அதே நேரத்துல அதற்கு ஏற்ற நீர் பாய்ச்சப்படணும். அப்பதான் சுவாமி அதுல வளர்ச்சி காணப்படும். அதே நேரத்துல அது அறுவடை நேரத்துல கூட கரெக்டான நேரத்துல நாங்க அறுவடை செய்யணுமே. ஆண்டவரே, இப்படியாக எங்களுடைய ஊழிய ஸ்தாபனங்கள்ல நடக்கிற சுசேஷ பணிக்காக உடைய பாத்துல வருகிறேன். ஆண்டவரே, அந்த பணி சிறப்பா இருக்கணும். ஒரு வசனத்தை குறித்து எடுத்து சொல்லப்பட்டா கூட சுவாமி அது சிறப்பாக ஆண்டவரே அது சரியான முறையில ஊன்றி மனதுல பதியத்தக்கதாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க சுவாமி. அநேக காரியங்களை குறித்து பேசிவிட்டு ஆண்டவரே உம்முடைய வசனங்களை அருமையாக எடுத்து சொல்லாமல் போனால் ஒன்றுமே நடக்காதப்பா. ஆண்டவரே அது ஒன்றுமில்லாமல் போய்விடும்.
அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிறந்த விதைப்பின் ஊழியம் நடக்கணும் அப்பா. ஒவ்வொரு சின்ன சின்ன ஊழியம்னா கூட ஆண்டவரே தெரு பிரசங்கம்லாம் பண்றாங்க, ஆண்டவரே பாடல் மூலமா பண்றாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஆண்டவரே ப்ரேயர் பண்றாங்க, அழகா ஊழியம் செய்யறாங்க, ஒரு கிராமப்புற பகுதியில செய்யறாங்க. அந்த இடத்துல கூட சுவாமி அந்த விதைப்பு சரியாக இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய சத்திய வசனம் அவ்வளவு ஆறுதலா இருக்கணும்ப்பா. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமா இந்த நாள்ல இதை குறித்து விதைப்பின் ஊழியம்னு சொல்லும் போது ஆண்டவரே தினகரனுடைய பாடலை 3 நாட்களுக்கு முன்பாக பழைய பாடல் ஒன்று கேட்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அக்கா அனுப்புனாங்க. அந்த பாடல் எவ்வளவு பயங்கரமான, அப்படியே இருதயத்தை உடைக்கக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருந்ததை நான் அறிந்து உண்மை துதித்தேன், ஸ்தோத்தரித்தேன். மறுபடியும் 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 போட்டு கேட்கத்தக்கதாக இன்னும் அழகா அந்த பாடல் மூலமாக விதைக்கப்பட்ட ஊழியம் சுவாமி நெஞ்சில ஆண்டவரே பெரிய ஆறுதல், ஒரு உற்சாகத்தை கொடுத்து வயதான நேரத்துல சோர்ந்து போன சுயனமா இருந்த நேரத்துல எனக்கு அந்த ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அப்படியாக விதைப்பின் ஊழியம் சுவாமி சிறப்பாக இருக்கணுமே. அதே போல நீரூற்றும் ஊழியம் சபையின் விசுவாச வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்பா. அவங்களை எல்லாரும் கூடி வருகிறாங்க, ஜெபிக்கிறோம். அதோடு அனுப்பி விடாம எந்த விதமான சபைகள், எப்படிப்பட்ட சபைகள் ஆக இருந்தாலும் சரி, அதுல விசுவாச வளர்ச்சி, அவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கணும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன தடைகள் இருக்குன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி ஆண்டவரே அந்த சபையானது சிறப்பாக நீரூற்றும் ஊழியம் நடக்கணும். அதே போல அறுவடை ஊழியத்திற்காக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றாக அவர் அறிந்து எப்படியாவது ஆண்டவர் பாத்துல தன்னை ஊற்றி விட வேணும், அர்ப்பணிக்கணும், ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு ஆவலோடு இருக்கிறவங்களை கண்டுகொண்டு அந்த அறுவடையை செய்யத்தக்கதான ஊழியம் சிறப்பாக நடக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஊழிய ஸ்தாபனங்களை உங்களுடைய பாத்துல வைக்கிறேன். இந்த 3 லெவல்லையும் அவர் அருமையாக செய்யத்தக்கதாக ஆண்டவரே, நீ அதுல ஒர்க் பண்ற எல்லாரையும் நீ இந்த நாளிலே சந்தித்து பலப்படுத்து சுவாமி, உற்சாகப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதித்தரலாம், கிருபையினால நிறைத்து காத்துக்கொள்ளும். அதே போல ஊழியர்கள் தங்கள் ஊர்களில் விட்டு சென்ற குடும்பத்தாரையும் பாதத்துல வைக்கிறேன். இந்த ஊழிய ஸ்தாபனங்கள்ல ஊழியர்கள் நிறைய உண்டு, பல விதமான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க ஊழியர்கள் ஆண்டவரே. எல்லாரும் குடும்பத்தை விட்டுதான் வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தாரை நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. பராமரிக்கும் பணி சபைகள் எடுத்து பொறுப்பெடுக்கணுமே. இந்த சபைகளோடு நீங்க பேசுங்கப்பா. சபை கூடி இருக்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய அஜெண்டா கொண்டாடுறாங்க. அதுல இதை கூட முக்கியமானதா கொண்டு சபை நம்ம செய்யற ஊழியக்காரங்க, நமக்கு சபையோடு சேர்ந்த ஊழியக்காரங்களோட குடும்பங்கள்லாம் யார் யார் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, அந்த குடும்பத்தாரை வர சொல்லி அவர்களுடைய காரியங்களை குறித்து கேட்க, ஃபாலோ பண்ணத்தக்கதாக, பிள்ளைகள் படிப்பு, வேலை, கல்யாணம் எல்லா காரியத்திலையும் ஃபாலோ பண்ணத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஊழியர்களுடைய குடும்பத்தாரையும் இப்படி பாத்துல வைக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் எத்தனையோ குறைகளோடு தவிப்புகளோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, படிப்புக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் உண்டு. விசேஷமா சந்தோஷ வித்தியாலயில பிள்ளைகள், நிறைய பிள்ளைங்க பெற்றோர்லாம் நிறைய சொந்தக்காரங்களாம் பார்க்க வருவாங்களாம். ஆனா சில பிள்ளைகள் ஏங்கி உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்தாபனத்துல வேலை செய்யறவங்க 1-2 பேர் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடுலாம் நல்லா செஞ்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா கூட ஆறுதல் அடைய முடியாம இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்க சபையில சொல்லி பாஸ்டர் கூட்டிட்டு போவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போவோம்னு சொல்லி இப்படிலாம் இருக்குதுப்பா. அந்த குடும்பங்களுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. நாங்க எவ்வளவு அருமையா எங்க பிள்ளைகளை கவனிச்சுட்டே இருக்கோம். எங்க இருந்தாலும் பிள்ளைகளுக்காக நாங்க எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு வாரத்தோடு அவங்களுக்காக இருக்கிறோம். இந்த தாப்பன் வெட்டு சென்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்திற்காக சென்றிருக்க பிள்ளைங்கப்பா, நீங்க அந்த பிள்ளைகளை நீர் அதிகமாக ஆசீர்வதிப்பீங்க. உங்களுடைய பார்வையில அது வெட்ட படிச்சோமப்பா. நிச்சயமாக அந்த பிள்ளைகளை இந்த நாளில விசேஷ ஆசீர்வாதத்தினால் நிறைத்து காத்து அந்த குடும்பங்களை நீர் பராமரித்து வழி நடத்தும். இந்த காரியங்களுடைய பாத்துல அர்ப்பணிக்கிறேன். அடுத்ததாக அந்தந்த பகுதிகள் மொழி, கலாச்சாரம், சுதேச ஊழியர்கள் அதன் பேஸ் பண்ணி ஊழியர்கள் எழும்பத்தக்கதாக கிருபை செய்யுங்க சுவாமி. அந்த அநேக சுதேச ஊழியர்கள் எழும்பியிருக்கிறாங்க. அநேக ஆர்கனைசேஷன்ல ஐஎம், ஜிம்ஸ் அதுல எல்லாம் பார்த்திருக்கேன்ப்பா. ICGM எல்லாம் கூட பார்த்திருக்கேன். ஒரு பெரிய குரூப்பா நிப்பாங்க ஸ்டேஜ்ல. எல்லாரும் வடநாட்டு மக்களா, அந்தந்த கிராமத்துல இருக்கவங்க தான் ஊழியக்காரர்களா நிற்பாங்க. அவங்கவுங்க பாஷையில நம்ம பேசுவாங்க. எவ்வளவு சந்தோஷமா அவர்களோடு சேர்ந்து பாடணும். நாங்க அந்த நாட்கள்லாம் துதிக்கிற சுவாமி. இந்த சுதேச ஊழியர்கள் நிறைய பேர் எழும்பத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. அவர்களையும் ஆண்டவரே அந்த ஊழிய ஸ்தாபனங்கள் பராமரிக்கணும், அவர்களையும் உற்சாகப்படுத்தணும், அவர்களை
நல்லா பலப்படுத்தணும். அவங்க குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தை போல பாதுகாத்து அவங்களை வளர்க்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. அதே போல அந்த இடத்துல அந்த இன்னும் மனம் திரும்பாமல் பாவ வாழ்க்கைக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிற விசுவாசிகளுக்காக அவனுடைய பாத்துல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவரே நேர்க்கு வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறீங்க. எப்போது பிள்ளை என்ன நோக்கி பார்ப்பான்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, மனம் திரும்பி உங்களுடைய பார்வை நோக்கி பார்த்த பிறகு அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்துருமே. ஆண்டவரே, அந்த பெரிய சமாதானம் கிடைக்குமே. பேர்பட்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த விசுவாசிகள் எழும்பத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. அடிமைப்பட்டு வாழும் விசுவாசிகள் ஆண்டவரே, அந்த திருமணம் பாவ வாழ்க்கையில் அடிபட்டுறாங்க ஆண்டவரே. அந்த பாவமான வாழ்க்கையில இருந்து எப்படி வர்றது வெளியேன்னு தெரியாம இருக்கிறவங்கள ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்த்துடணும். எப்படியாவது அவர்களோட பேசி ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைய கிருபை செய்யுங்க. மறுபடியுமாக இந்த ஊழியக்காரங்கள் ஊழிய ஸ்தாபனங்களுக்காக உடைய பாத்துல வைக்கிறேன். பெரிய காரியங்களை செய்தரலாம். நல்ல செய்திகள் நான் கேள்விப்பட்டு சாட்சிகள் நிறைய வரத்தக்கதாக கிருபை செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மாலதி முத்தாஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக திக்கதின்றி சுத்த கிருபை ஆண்டவரே. எசப்பா, உங்க நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும் தகப்பனே. இந்த இறக்கம் உங்க கிருபை எங்க மேல இருக்கு தகப்பனே. உங்க சித்தம் இல்லாம, உங்க கிருபை இல்லாம, உங்க இறக்கம் இல்லாம நாங்க கூடல தகப்பனே. அப்பா, நடக்கிற அண்ணாவும் அக்காவையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்ப சபை நீங்க ஏற்படுத்துங்க தகப்பனே. ஆகிய அப்போஸ்தலர் திருச்சபை எப்படி இருக்குதோ தகப்பனே, அதே மாதிரி தகப்பனே ஒவ்வொரு சபைகளும் தகப்பனே செயல்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகளை நீங்க ஏற்படுத்துறீங்கப்பா. உலகம் எங்கு தகப்பனே சபைகள் உம்முடைய தகப்பனே. உங்களோட நாம மாத்திரம் அதுல மகிமைப்படணும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, ஒவ்வொரு சபைகளையும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நடத்துறதுக்கு தகப்பனே, சபையில உள்ள தகப்பனே, பிஷப்மார்கள் தகப்பனே, அப்பா சுதேஷ் ஆண்டவரே, உபதேசமார்கள் தகப்பனே, ஒவ்வொருவருக்கு தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய ஆளுகை வரட்டு தகப்பனே. உம்முக்கு காத்திருந்து உம்முடைய பதிலை பெற்று தகப்பனே அவர்கள் பிரசங்கம் பண்ணவும், அவர்கள் சபையை நடத்தவும் நீங்க அவர் சிந்தனைகளை எல்லாம் நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. சபை உம்முடைய தகப்பனே. அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. சுதேச சபைகள் நிறைய எழுந்திருக்கு தகப்பனே. அப்பா, அந்த சுதேச சபைகள் தகப்பனே நான் ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் அவன் என்னிடத்தில் வாரான் என்ற வசனத்தின்படி அந்த ஒரே சொல்லிட்டீங்கப்பா. 5 வகையான ஊழியங்களை கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த 5 வகையான ஊழியங்களில் ஒன்றுதான் தகப்பனே இந்த சபை ஊழியங்களும் வரும் தகப்பனே. அப்பா, நீங்க சபையை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஊழியத்துக்கு யாரெல்லாம் அழைத்து சுதேச ஊழியங்களால் சுதேச சபைகளாக வைத்திருக்கிறீங்களோ தகப்பனே, ஒன்று கொண்டு இணைப்புடன் ஒற்றுமையுடன் தகப்பனே செயல்பட நீங்க உதவி செய்யுங்க. தேவ பாதுகாப்பு ஒவ்வொரு சபைகளிலும் வரட்டு தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு சபைகளிலும் தகப்பனே தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பனே. நீங்க பாதுகாக்க இது யார் பாதுகாப்பா தகப்பனே? ஒவ்வொரு சபை ஊழியர்களையும் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. போதகமார்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பனே. எப்பவும் அவங்களை சுற்றி உங்களுடைய ரத்தத்தில் வேலி இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, அந்த சபைகள் தகப்பனே, அப்பா மிஷினரிகள் எல்லாம் தகப்பனே வடநாடுகள்ல சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மிஷினரி பணிகளை செய்கிறாங்க தகப்பனே. காட்டுக்குள்ளையும் தகப்பனே, அப்பா அந்த ஆதிவாசி மக்களிடையே தகப்பனே சபைகளை உருவாக்கி தகப்பனே கூட்டி சேர்த்து அவங்களை ஜெபிக்க வைக்கிறாங்களே தகப்பனே. சரியான ஆடை கூட இல்லாம தகப்பனே அந்த இடத்துல சபைகள் எழுப்பப்பட்டு இருக்கு தகப்பனே. அப்பா, சரியான ஒரு கூடாரம் கிடையாது தகப்பனே. எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா, எல்லாம் உம்முக்காக தகப்பனே, உம்முடைய பணி தகப்பனே. அவர்கள் அழைத்து நீங்க அந்த பணியை செய்ய வச்சுட்டீங்கப்பா. உங்க பாதுகாப்பு அந்த சபைகளுக்கு இருக்கட்டும் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அந்த தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே.
அப்பா ஒவ்வொருத்தர் தனிச்சாக இயங்காமல் தகப்பனே, ஒரு கொள்கையுடைய ஸ்தாபன சபைகளோடு இணைந்து தகப்பனே, ஆண்டவரே அப்பா, அவங்க ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கட்டும் தகப்பனே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, அரசாங்கம் ஆண்டவரே, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தகப்பனே, ஆண்டவரே, மதமாற்ற தடை திட்டம் உள்ள மாநிலங்கள் எப்படி முடியும் தகப்பனே? அப்ப சபை நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டா உம்முடைய ராஜ்யம் எப்படி தகப்பனே வரும்? அப்பா, உம்முடைய ராஜ்யம் வரணுமே தகப்பனே. அந்த சபைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. மதமாற்ற தடை திட்டம் உள்ள மாநிலங்களில் தகப்பனே எத்தனை ஆலயங்கள் திறக்கப்படுது, எத்தனை சபைகள் திறக்கப்படுது தகப்பனே. அப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ பாதுகாப்பு அந்த இடங்களில் இருக்கட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க மொத்தத்துல சபைகளை எல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. உங்க ராஜ்யம் மாத்திரம் வரணும் தகப்பனே. 143 கோடி ஜனங்களுடைய இங்கே திருநாட்டில தகப்பனே 2.3% மாத்திரம்தான் கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஆனாலும் இந்த கிறிஸ்தவங்களை கண்டு தகப்பனே, இந்த தேசத்தில் எல்லாரும் பயப்படுகிறார்கள் தகப்பனே. ஏன்னா எங்க கூட இருக்கிறது ஜீவனுள்ள தேவன் தகப்பனே. அப்பா, நீங்க அன்னைக்கு அப்போஸ்தலர் திருச்சபையெல்லாம் எப்படி நடத்தினீங்களோ அதே மாதிரி தகப்பனே, உங்கள் வருகை நெருங்கி வருகிற இந்த காலங்களிலும் தகப்பனே, இந்த கடைசி காலத்திலும், இந்த கிருபையின் காலத்திலும் தகப்பனே, எல்லா சபைகளையும் உமது பாதத்துக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமது ஆளுகை வரட்டும் தகப்பனே. உமது அந்த தேவைகள் அனைத்து சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் தகப்பனே ஆளுகை வரட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பனே. போதக பிதாக்கள் தகப்பனே, பிஷப்கள் தகப்பனே, சபை ஊழியர்கள் தகப்பனே பாதுகாக்கப்படட்டும். அவங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும் தகப்பனே. வீணான எந்த ஒரு நிகழ்வு நடக்காதவாறு நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்மால் மாத்திரம் கூடும் தகப்பனே. 100, 30, 60 பெருகட்டும் தகப்பனே. பெருகட்டும் தகப்பனே. ஆத்துமாக்கள் சபைகள் மூலம் பெருகட்டும் தகப்பனே. நீங்க சபைகளை ஆளுக செய்யுங்க தகப்பனே. அப்பா, அந்த செய்தியை கொண்டு போற மக்களை நீங்க சந்திங்க தகப்பனே. சபைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வரட்டும் தகப்பனே. யாராலும் தகப்பனே சபைகளுக்கு எந்த கேடு வராதவாறு நீங்க பாதுகாப்புங்கப்பா. தேவ பாதுகாப்பு மொத்தத்தையும் மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா, இந்த காலத்தில் தகப்பனே எழுப்புதல் அடைந்து தகப்பனே, சபைகள் எழுப்புதல் அடைந்து தகப்பனே, தனங்கள் காதுள்ள வசனம் எத்தனை சொல்லுப்பா, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எத்தனை முறையாக வெளிப்படுத்துதல நீங்க சொல்லி காட்டியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு மூலம் வெளிப்படுத்தி காட்டியிருக்கீங்களேப்பா. காதுள்ளவன் அந்த வசனங்களை கேட்கட்டு தகப்பனே. உணர்வுள்ள சதையுள்ள இதயங்களை கொடுங்க ஆண்டவரே. எங்க சபைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க ஊழியர்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உணர்வுள்ள சதையுள்ள இருதய உள்ள மக்களை ஆத்துமக்களை கொடுங்க ஆண்டவரே. சபைகள் வளர்ந்து பெருகட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கால் ஜெபிக்க மாத்திரம்தான் முடியும் தகப்பனே. இந்த ஜெபத்தை பாரத்தோடு அது பாரத்துக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் இந்திய தேச விழுந்துள்ள ஒவ்வொரு சபைகளையும் நீங்க இந்த ஜெபிக்கிற வேலையில் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உமது ஆளுகை வரட்டும். தேவ பாதுகாப்பு இருக்கட்டும், தேவ பராமரிப்பு இருக்கட்டும். தேவைகளை சந்திக ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு நீங்க செய்ய போக கிருபைக்காக தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். சகல துதிக்கிற மகிமையெல்லாம் நம்ம ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்படியே சீமன் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். வந்துருச்சு. சோதரம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த காலை நேரத்துல உண்மை நோக்கி கூப்பிட செய்த இந்த கிருபைக்காக உமக்கு கோடான கொடி சோத்திரம் அப்பா. எங்கே 2, 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வருவேன் என்று கூறியிருக்கிறீர்கள் சுவாமி. இப்பொழுதும் கூட எங்கள் மத்தியில் வந்து நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களை நீர் கேட்டு எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போவதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் நாங்க கூட சுவாமி நாளைய தினத்துல கூட இருக்கிற சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. நாளை ஆராதனைகள் எல்லாவற்றையும் உடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. இதுதாமே சுவாமி, எல்லா ஆராதனைகளும் சபையோரை கவர்ந்து இழுக்கிற ஆராதனைகளாக அமையணும். சபைகளை ஈர்க்கணும் சுவாமி. எல்லா ஆராதனைகளை சபைகளை விட்டு மக்களுக்கு அநேக இப்ப நாங்க இங்க பாக்குறோம் சுவாமி, எந்த யங்ஸ்டர்ஸும் சர்ச்சுக்கு போறதே இல்லை சுவாமி. இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் விட்டு யங்ஸ்டர்ஸும் சர்ச்சுக்கு வர மாதிரி ஒவ்வொரு ஆராதனையும் அவங்களையும் உள்ள கொண்டு வர மாதிரி
இந்த உலகத்துல வந்து ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு சுவாமி. அதை நாங்க உம்முடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. வரவிருக்கிற அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனும் உம்முடைய சபைக்குள்ள வரணும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவலை நீங்க கொடுங்க. நீர் தாமே உண்மையான தேவன் என்று அவங்க அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவிக்குரிய மன்னாவை நீர் கொடுத்து விரைவில் எல்லாரும் சபைகளுக்கு திரும்ப நீங்க கிருபை செய்யுங்க. இந்த சபையை நடத்துறவங்களும் அதுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்ய நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த காரியத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சபைகள் விரைவில் எல்லா மக்களையும் ஈர்த்தெழுக்கிற ஒரு சபையாக மாற நீர் கிருபை செய்யும். அதே போல நடத்துற அந்த கம்யூனியன் நடத்துற போதகர்களுக்காக நாங்க இந்த நேரத்துல இடத்துல வேண்டுறோம் சுவாமி. அவங்க ஆராதனை வேலைகளை அதிகமாக்கி அந்த அந்த கம்யூனியனுக்குரிய ஒரு அந்த ஹோலி என்ன செய்யும், அந்த அந்த ஒரு உண்மையும் உத்தமமா அந்த காரியத்தை நடத்தவும், தானோ என்று வேக வேகமாக கொடுக்குற அந்த இதெல்லாம் விட்டு அதுக்குரிய அந்த மரியாதையும் அந்த நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு சாக்கிரமந்து என்பதை அவங்க உணர்ந்து அந்த காரியத்தை செய்ய நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களின் கூடுகைகளும் நடத்தப்படவும், அதன் மூலமாக அநேகர் உண்மை தெரிந்து கொள்ளவும், அது ஏனதானே என்று நடத்தாம எல்லாரும் ஒரு உண்மையும் உத்தமத்தோடு நடத்தி அதுல பங்கு பெறுகிறவர்களும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற நீங்க கிருபை செய்யுங்க. அநேகருடைய வாழ்க்கையில திருப்பு முனைகளாக அமைய ஒவ்வொரு ஐக்கிய சங்கமும் அமைய நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த நடத்துறவங்க அவையோடும் உண்மையோடும் உங்களுடைய ஊழியங்களை செய்ய நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல ஞாயிறு பள்ளியையும் வருகிற சிறுவர்களும் உம்முடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. சிறுவர் ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த சிறு வயதுல விதைக்கப்படுகிற விதை அவங்களுடைய விசுவாசத்துல ஊன்றி வழி நடத்தப்பட நீங்க கிருபை செய்யுங்க. அந்த ஊழியத்தை செய்கிற ஆசிரியர்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் நீங்க கட்டளையிடுங்க. நீர் தாமே சுவாமி. இந்த காரியங்கள் யாவற்றும் பாத்துல வைக்கிறோம். நாளைக்கு நடக்க இருக்கிற சர்ச் ஆராதனைகளும் ஐக்கிய சங்க கூடுகைகளும் கம்யூனியன் சர்வீஸும் இன்னும் கூட சண்டே ஸ்கூலையும் கூட உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கு உரிய காரியமாக நடக்கவும் அவையோடும் உண்மையோடு நடக்கவும் நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். அது சாட்சி நேரம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த அனைத்து நல் விஷயங்களையும் ஆசீர்வாதத்தையும் நினைவு கூர்ந்து இந்த ஆன்லைன் ஜெப குழு மூலமாக நாம் அடைந்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு சாட்சிகளை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இது சாட்சி சொல்லணுமா வேண்டாமான்னு இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் நானு. சோ என் ஹஸ்பண்ட் இப்ப கூட பேசிட்டு இருந்தேன். Actually, I was wondering whether what I tell will it whether anyone will be able to understand it. So this happened. இது வந்து என்னுடைய ஒர்க் பிளேஸ் நடந்தது. ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருந்தது for the past 1.5 years. இது வந்து ஒரு லேப் ப்ராஜெக்ட். பிகாஸ் இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் சிஸ்டம்ல பண்ணிட்டு இருந்தாங்க பிஃபோர் இட் கேன் பி டிப்ளாய்டு டு ப்ரொடக்ஷன். ஸோ ஐ வாஸ் நாட், அது வந்து நான் இன்வால்வ்டே ஆகவே இல்லை அந்த ப்ராஜெக்ட்ல. பட் ஃபைனலா அந்த பண்ணவர் போயிட்டாரு. ஹி காட் இன்னொரு வேலை கிடைச்சு ஹி வென்ட் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ அதனால அது வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாவே நின்றுட்டு இருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க. ஸோ அவரும் போய் லேப் போய் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. கடைசி லாஸ்ட் செப்டம்பர் ஃபார் சம் ரீசன் இந்த ப்ராஜெக்ட் வந்து போக முடியாமலே இருக்கு. ஒரு பெரிய ஒரு பேக்கப் கண்ட்ரோலர்னு ஒரு டெஸ்டிங் ப்ராஜெக்ட் இது. ஸோ என்ன கூப்பிட்டாங்க எங்க மேனேஜர் கூப்பிட்டு, நீ என்னைய கிறிஸ்டல்லான்னு கூப்பிடுவாங்க என்ன, நீ வந்து கேன் யூ ப்ளீஸ் அசிஸ்ட், அவங்கள அசிஸ்ட் பண்ண முடியுமா, கேன் யூ ப்ளீஸ் கோ டு லேப்னு சொன்னாங்க. பட் லேப்க்குன்னா நான் வந்துட்டு அப்புறத்துக்கு ஐ ஹேவ் டு டிரைவ் த கார் ஃப்ரம் எங்க இடத்துல இருந்து அங்க போகணும், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் சரின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால நான் அந்த லேபுக்கு போயிட்டு விதின் ஒரு வாரத்துல பெரிய கிருபை ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருச்சு. ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப என்கரேஜ் ஆயிடுச்சு. ஓகே, ஐ கிவ் ஆல் க்ளோரி டு காட் ஈவன் ஃபார் தட். கொஞ்சம் ஒர்க் பண்ணாம இருந்தது, ஒர்க் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து நவம்பர் கலிபோர்னியாவுக்கு வந்துட்டோம். எங்க மகன் வீட்டுக்கு 1 month. அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் பிரேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் மேனேஜர் திருப்பி வராரு. வந்துட்டு அப்போ அந்த என் கூட வேலை பார்த்தவரை லேபுக்கு போய் பண்ணிட்டு இருக்காரு. சம்திங் இஸ் டூயிங். வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் திருப்பி போகாமல் இருக்கு, கேன் யூ ப்ளீஸ் கோ சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாள் போனேன். தட் இஸ் ஜனவரி, ஐ திங்க் ஐ வென்ட் ஆன் 9th ஜனவரி 9th லேபுக்கு போனேன். போன உடனே பார்த்தா அது ஒர்க்கே இல்லை, ஒண்ணுமே ஒர்க் பண்ண மாட்டேங்குது.
உடனே இன்னொருத்தர் கூப்பிட்டு அவர் சொன்னார், சரி நான் கம் டுமாரோன்னு சொன்னாரு. ஒரு ஒரு கேட்வே ஒரு பர்சன், ஒரு கேட்வேனா ஒரு இன்னொரு மைக்ரோவேவ் சர்வீசஸ் ஒருத்தர். ஸோ அடுத்த நாள் அவரு வந்தாரு. அவர் வந்துட்டு நாங்கெல்லாம் எல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்றோம், ஒண்ணுமே ஒர்க்கே பண்ண மாட்டேங்குது. அந்த டைம்ல எங்க அம்மா கூப்பிட்டாங்க போன்ல. எங்க அம்மா டெய்லி கூப்பிடுவாங்க போன்ல. அப்போ அப்போ ஒரு 9:30 இருக்கும். 9:30 அங்க எங்களுக்கு 9:30 AM. எங்க அம்மா போன் பண்ணி பண்ணோன்னு எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா அந்த லேப்ல இருக்கேன், அம்மா ஜாயின் பண்றீங்களாம்மா, இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கே பண்ண மாட்டேங்குதுமா, இது என்னன்னே தெரியல, ஒர்க் பண்ணிச்சு செப்டம்பர் மாசம் போன வருஷம், இந்த வருஷம் இப்போ ஒர்க்கே பண்ணலையே. எங்க அம்மா சொன்னாங்க, சரி இப்ப நான் ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்க. உடனே எங்க அம்மா ஒரு சின்ன ஷார்ட் ப்ரேயர் தான் பண்ணாங்க, நல்ல ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே அதுவும் நிறைய பேர் இருக்கிறதால அந்த லேப்ல சின்னதா ரொம்ப சாஃப்டா ஜாயின் பண்ணிட்டு வச்சுட்டு நானும் வச்சுட்டேன். வச்சுட்டு விதின் லைக் திருப்பி நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம். விதின் 1 hour ஒரு அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னா, இஃப் யூ ஒன்ட் பிலீவ், அந்த ஒரு பிகாஸ் இந்த கிறிஸ்துமஸ் பிரேக்ல யாரோ வந்திருக்காங்க லேப்ல, அந்த கேட்வே தட் இஸ் இந்த ரிமோட்ல போகும்ல டெலிமெட்ரி, அது அந்த வாயர் டிஸ்கனெக்டா இருந்தது, டிஸ்கனெக்ஷன். சோ இவர் இந்த ஞானத்தை எங்க கூட வேலை பார்க்கிற என் கூட இருக்கிற அந்த அவர் பேர் ஆண்ட்ரூ, அவருக்கு கருத்துற ஞானத்தை கொடுத்து அது அவர் பார்க்க வச்சு அதை போட்டாரு. போட்டு மட 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 மடன்னு எல்லாம் வந்துருச்சு. ஃபுல் சிஸ்டம் ஒர்க் பண்ணிருச்சு. வித்தின் மினிட்ஸ் எவ்ரிதிங் கேம் டு லைட், கிரீனா எல்லாம் எரியுது, எல்லா வேல்யூஸும் வருது, மடமடன் வருது. உடனே நான் எங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்றேன். அவர் மேனேஜர், பிகாஸ் இட் வென்ட் எஸ்கலேட்டட் டு தி டாப் மேனேஜ்மெண்ட் எங்க ஒர்க் பிளேஸ்ல. ஸோ அவ்வளவு சந்தோஷமாயிருச்சு. நான் சொன்னேன், நான் திரும்ப சொன்னேன், அப்போ ஒரு 6-7 பீப்புள் இருந்தாங்க லேப்ல. நான் சொன்னேன், யூனோ வை திஸ் ஆல் ஹவ் திஸ் ஆல் ஹேப்பன் சொல்லிட்டு நான் சாட்சியாவே சொன்னேன். நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த ஒர்க்கே பண்ணல, எங்க அம்மா கூப்பிட்டாங்க, எங்க அம்மா கூப்பிட்டு எங்க அம்மா நான் ஜெபம் பண்ண சொன்னேன். So this is a miracle and this is supernatural. உடனே எல்லாரும் yes கிறிஸ்டலா, we can feel it, it is supernatural சொல்லி முடிச்சாங்க. So what I want to say is I give all glory to God, because இந்த இது only because of prayer, the wisdom was given to my fellow my colleague Andrew, and this was a result. So thanks be to God. Amen. Amen. Praise the Lord. அருமையான சாட்சி. இன்னும் யாராவது இருக்கீங்களா சாட்சி சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? சரி, நேரமாக நிமித்தமாக நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லலான்ட்டு ஆசைப்படுறேன். அது இன்றைக்கு நடந்தது. உங்ககிட்ட நான் எல்லார்ட்டையும் கேட்குறேன், ஒரு பாயிண்ட் கேட்குறேன். இதை நடத்திட்டு இருக்க நான் மறைஞ்சிட்டு இருக்கேன். டாக்டர் தேவதாசன் நடத்திட்டு இருக்காங்க. யாருக்காவது எதையாவது குறை இருந்ததா? கம்ப்ளீட்டா எதுக்கு நடத்தினேன், ஏதாவது குறை இருந்ததா? அப்போ தேவதாஸ் சார் வெளியே போனாலும் நான் உள்ள வழி வந்தது, அது சின்ன மாற்றம் தான். வேற ஏதாவது குறை இருந்ததா? இருந்திருக்கும். ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, எவ்ரிதிங் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் மாமா. ஆக்சுவலி என்ன விஷயம்னாக்கா, நேற்று இரவு நான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய கண்ணாடி உடஞ்சி போச்சு. ஸோ என்னால் ஒன்றுமே பார்க்க முடியல. தடவி 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 தான் எல்லாத்தையும் பண்ணேன். நான் நினச்சேன் என்னால் நாளை ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்ட்டு சந்தேகமாக இருந்தது. அதனால டாக்டர் தேவதாஸ் வந்தாங்க, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு கேட்டாங்க. நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அதே வேளையில் சகோதரி மாலதி முத்துராஜ் அவங்க ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் குறிப்பு என்ட்ராகாமல் போயிடுச்சுது. அது எப்படி போச்சுன்னு தெரில. ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். இப்போ கூட எனக்கு கண்ணாடி இல்லாமல் தான் இருக்கேன். ஆனால் இந்த நேரத்தில் கூட இம்மீடியட்டாக வாட்ஸ்அப்பில் முன்னாடியே நேற்று முந்தின தினத்திலேயே நான் ஏற்கனவே சகோதரி மாலதி முத்துராஜர்களுக்கு ஜெபக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டேன். அந்த ஜெப குறிப்பு வாட்ஸ்அப்ல இருந்தது. அதனால் அதை உடனே இம்மீடியட்டாக போட்டு காமிச்சு அவங்களும் ஜெபம் பண்ண வச்சுட்டேன். இப்படியாக எல்லாரும் அவங்கவுங்க ஜெபத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதனால அதை செய்வதற்கு என்னுடைய திறமை ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் எனக்கு செய்து கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆக அவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போது கூட இந்த 2 சாட்சிகளையும் சகோதரி கிறிஸ்டி அவர்கள் சொன்ன சாட்சியையும் அடிமை சொன்ன சாட்சிக்காகவும் சகோதரி ஹேமா அல்லது அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியான தேவனே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே சரியான நேரத்துல பங்கு பெற முடியாவிட்டாலும் இந்த வேளையில ஆண்டவரே இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள நீங்க கிருபை செஞ்சீங்க ஆண்டவரே. நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்க நீங்க வைத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்டி அவர்கள் சொன்ன காரியத்துல கூட தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாத சூழ்நிலையிலும் அதை சால்வ் பண்றதுக்கு ஆண்டவரே பிரதர் ஆண்ட்ரூக்கு நீங்க நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனம் சொல்லுகிறது தகப்பனே, ஜெபத்திற்கு அப்புறமாக ஆண்டவரை ஜெபிக்கும் போது எங்களுக்கு பதில் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே, ஆன்டி ஜெபம் பண்ண அதே செகண்ட்ல தகப்பனே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக என் தேவன் நீர் கிருபை தந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள்ல தகப்பனே ஆன்டியுடைய பிரேயரை அது வல்லமை உள்ளது என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம்ப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே போலத்த விதமாய் பிரதருக்கு கூட தகப்பனே நேற்றைய தினத்துல ஆண்டவரே அந்த ஸ்பெக்ஸ் உடைந்த சமயத்திலையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள்ல அந்த எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு இது உங்க ஊழியம், நீங்க நடத்தி தரீங்கப்பா. நீங்க சரியான விதத்துல எல்லாவற்றையும் ஆண்டவரே எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு நடத்த நீங்க கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. 2 சாட்சிகளும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தினது நிமித்தமாய் ஆண்டவரே, விசேஷமாக கிறிஸ்டிய சிஸ்டருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பிரதருடைய வாழ்க்கையிலும் நீங்க செய்த அந்த மகத்துவமான காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எது முடியாது என்ன செய்வோம் என்று திகைத்த நேரத்துல நீங்க கர்த்தர் உங்களுடைய ஞானத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாய் காரியங்களை சரி பண்ண நீங்க உதவி செய்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியா எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அநேக நேரங்கள்ல நீங்க உதவி செய்வதை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்தும் ஆண்டவரே நாங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தோமானால் ஆண்டவரே எங்களை ஒரு விசை நீங்க மன்னித்து தகப்பனே ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்களுடைய நாம மகிமைக்கென்று நாங்க உயர்த்த ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு கனத்தை செலுத்துகிறவர்களாய் காணப்பட கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உயிருள்ள சாட்சிகளை எழுப்பி கொடுப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்கள்ல ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லி உங்களுடைய நாமத்தை உயர்த்த போவதற்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமென். டாக்டர் திலகராஜ் take சாரி over. டு இன்டரப்ட் சார். ஆக்சுவலா நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள சொல்லுங்க சொல்லுங்க. நடந்துட்டேன். ஓகே, நான் ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் திங்கிங், ஐ வாஸ் லிட்ரலி ஃபீலிங் வெரி கில்ட்டி. ஆண்டவரோட காரியத்துல இவ்வளவு டிலே ஆகுது, பர்பஸ் ஆகல. நம்ம வேலை செய்யற இடத்துலயே கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு உள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஆண்டவர் தான் கொடுத்திருந்தார், கட்டாயம் இன்னைக்கு நீ ஜெபிக்க போற இந்த இடத்துல, அப்படி கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு ஆறுதலா தோணுச்சுது. ஆனா அதே மாதிரி சார் அடுத்து உடனே ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்க. சோ ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு உணர்ந்தேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த காட்ஸ் காலிங். மெனி டைம்ஸ் சார் காட் ஸ்பீக்ஸ் டு சார். தேங்க்யூ so much. Praise God. Thank you very much sister. இந்த கிறிஸ்டி சாட்சி சொன்னாங்கல்ல, எனக்கு ஆண்டு உள்ளத்துக்குள்ள ஒண்ணு உணர்த்தினாரு. அது சொல்லியது சாட்சியா. அதாவது நான் வந்து வேலை பாக்குற இடத்துல என்னன்னா, ஒரு ஃபைல் வைக்கணும்னா அவசரமா ஒண்ணு எடுக்கணும்னா காணாம போயிருந்தா நிறைய செக்ஷன் நிறைய உண்டு. அப்போ காணலாம் அவசரமா தேவைப்படும். எங்க கவர்மெண்ட்ல பொறுத்தவரையில டைமே கொடுக்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு கேட்கணும், டக்கு டக்குன்னு முடிவு சொல்லணுமாங்க. டக்கு டக்குன்னு அந்த ஃபைல் உள்ளதை கேட்பாங்க, மேல இடத்துல இருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒர்க்கு பிள்ளைங்க பண்ணிருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். திடீர்னு அந்த ஃபைல் காணாம போயிடும். அப்போ அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, அந்த பிள்ளைங்கலாம் ஹிந்து பிள்ளைங்க தான் எல்லாமே. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்க உங்க எவர்த்த அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உடனே ஃபைல் கிடைச்சிரும் அப்படிம்பாங்க. அது வந்து என்ன வசனம்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நாமத்தை மகிமைப்படுத்துவேன். சொன்ன உடனே அப்படி ஒரு அற்புதம். அது இன்னைக்கு நான் அபியாசப்படுத்திட்டு தான் இருக்கேன். அந்த வார்த்தையை சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் டக்குன்னு கிடைச்சிடும். அது மாதிரி கம்ப்யூட்டர் எங்கேயோ போய் மறந்துருக்கும். அந்த பிள்ளை ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க, மறந்தோடனே எப்படிதான் மறைந்தல திடீர்னு என்ன செய்ய மறந்துடும். பிள்ளைங்க அழுவாங்க, அப்படியே உள்ள நேரம் ஒர்க் பண்ணதே இதாயிட்டுதே, இப்ப உடனே குடுக்கலாம், ஏடி நம்மளை திட்டுவார, என்ன பண்ணாமாங்க. அதனால நீங்க ஜோம் பண்ணுங்க மேடம், நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா உடனே கிடைச்சிருமாங்க. இந்த வார்த்தையை சொல்லிதான் நான் ஜோம் பண்ணுவேன், அது ஃபைல் உடனே வந்துடும். தேவன் வந்து கூடவே இருக்காரு, நம்மள வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்மள அந்த இடத்துல வெக்கப்படாம கலங்காம காத்துக்கிற தேவன் நாம மாத்திர இந்த இடத்துல மகிமைப்படுத்தும். வேசி நாமத்தின் அந்த ஆசிரியர்க்காக ஸ்தோத்திரம். அந்த சகோதரி இந்த சாட்சி சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது.
அது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா பிகாஸ் ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு. எஃப்எஸ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நான் டிசம்பர் 16ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு தான் ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ண நேரத்தில் நான் ஜாயின் பண்ணி அடுத்த வாரமே, அதாவது அடுத்த வாரமே ஒரு கமிட்டி விசிட் இருந்தது. அந்த கமிட்டி விசிட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, முதல்ல வந்து ஒன்று என்டர் பண்ண உடனே நாங்கள் வந்து பிரின்ஸிபல் தான் கேள்வி கேட்போம், அவர் தான் எல்லாம் எடுத்து தரணும்னு சொன்னாங்க. எனக்கு மேனேஜர் என்னமா பார்த்தாரு, சேர்மன் பார்த்தாரு, நான் என்ன பண்ணுறது தெரியல. நான் வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி. எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க கேட்க போகிற கேள்விகளுக்கு பதில் வந்து என்னென்ன இடத்துல இருந்து நான் எடுத்து காட்டணும்னு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்தேன். அவங்க ஒரு கேள்விகள் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வியில் வந்து முதல் கேள்வி வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபைல் உங்ககிட்ட இருக்கா, அதாவது அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் விளையாடுறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருக்கீங்களே, அது எப்படி அந்த கிரவுண்டு வச்சுருக்கீங்க, அது எப்படி அமைப்பு இருக்குன்னு காமிங்க சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அந்த ரேக்கை திறந்து பார்க்கவே இல்லை. திறந்த ஒரு ஃபைலை உருவினேன், அதுதான் தேவையான ஃபைல். ஹல்லேலூயா. உடனே அதை கம்ப்ளீட் பண்ணேன். சேர்மன் ஆச்சரியப்பட்டாரு, எப்படி உங்களுக்கு அது தெரியும், மேனேஜர் கேட்டு வச்சுருந்தீங்களோ அப்படி. மேனேஜர் கேட்டாங்க, நீங்கள் என்ன மேலே வச்சுங்களோ. எல்லாம் செய்யலை, யாருமே ஹெல்ப் பண்ணல. எல்லாம் கர்த்தர் செய்த ஒரே ஒரு காரியம்தான். ஐயால் நான் கர்த்தர் துதிக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் கூட கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் சரி. இப்போ ஜாக்லின் கூட அருமையான சாட்சி சொல்லியிருக்காங்க, அருமையான சகோதரி சகாய் மீறவங்க சொல்லியிருக்காங்க, மாலதி முத்துலாதவங்க சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன், கிறிஸ்டியும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சொல்ற வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் அற்புதமாக நடத்துவார், கட்டாயமாக கர்த்தர் செய்வார். நீங்க எண்ணி பாருங்க, எண்ணி பார்த்து நீங்க சாட்சியை சொல்லலாம். இப்போ நேரம் ஆயிடுச்சு. ஆகையால் இந்த சாட்சிகள் எல்லாவற்றுக்காகவும் தொடர்ந்து இந்த முடிவு ஜபத்தை நம்ம திருவந்திர சகோதரி செய்தி கொடுத்த அருமையான சகோதரி ஜாக்லின் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்து விட்டு சாட்சிகளுக்காகவும் சோதனை செலுத்துவார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, 1 மணி நேரம் பரிசுத்த பாதத்தில் அமர்ந்திருக்கவும் அப்பா, அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கவும் வசனத்தை கேட்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினீங்கப்பா. கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, சாட்சி சொன்ன ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏசப்பா, நாங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே ஏசப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் உங்க பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறது ராஜா. ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நீங்க வந்து எங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யறீங்க. அதே கர்த்தாவே, நீங்க இந்த நாளிலே அநேகர் மூலமா கர்த்தாவே நீங்க வெளிப்படுத்தினீங்கப்பா. கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கும் அப்பா. அப்பா, சகோதரி கிறிஸ்டிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, வேலை பார்க்க ஸ்தலத்துல ஒரு பெரிய அதிசயத்தை செய்து எல்லாரையும் மகிழ்வித்தீங்களே மகளே, அந்த இடத்துல ஒரு சாட்சியாய் நிறுத்தினீங்களே, கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, டேனியல் அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சிஸ்டர் மாலதி அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏசப்பா, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, வேலை பார்க்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே, வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே கர்த்தாவே அப்பா, சாட்சிகளாய் கர்த்தாவே ஜீவிக்க கிருபை தாருங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா. இந்த நாட்களிலே வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே கர்த்தாவே அதிக ஒர்க் பிரஷர், அதிக கஷ்டங்கள் உண்டு சுவாமி. ஏசப்பா, நீங்க சமயத்துக்கு ஏற்ற சகாயராய் நின்று வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே தருகிறேனப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்க அப்பா போதுமானவராய் இருங்கப்பா. குடும்பத்திலே கர்த்தாவே உடைய அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஏசப்பா, குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. விசேஷமாக எழிலக்காவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எவ்வளோ பெரிய இழப்பு ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த நாட்களிலே மகளுக்கு தந்து வருகிற ஆறுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, துதிக்கிறோம் அப்பா. மகன் ரோஷனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா, குட்டி தம்பி ரோஷனுடைய மகனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்கப்பா. ஏசப்பா, நீங்க அந்த குடும்பத்திற்கு அப்பா கண்ணீரை துடைத்து ஏசப்பா எதிர்காலத்தை அப்பா நீங்களே கர்த்தாவே வகுத்து கொடுங்க ராஜா. ஏசப்பா, உங்க கிருபை உங்களை தாங்கட்டும் ராஜா. ஏசப்பா, உங்க வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும் சுவாமி. ஏசப்பா, சகல ஆறுதலின் தேவன் ஒவ்வொருவர் முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து அப்பா, அந்த புதிய ஆண்டுகள்
நாட்களிலே புதிய இரக்கங்களால் புதிய கிருபைகளால் குடும்பத்தை ஆசீர்வைத்து அப்பா வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே இந்த ஆன்லைன் பிரேயர்ல பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா எங்க பல பல தேசங்களில் இருந்து இதுல அப்பா ஜாயின்ட் ஆகி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போதுமானவரா இருங்கப்பா. தேவைகளை சந்தித்து தாருங்கப்பா. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. வராமல் தடைபட்டிருக்க எல்லாரையும் நீங்க கூட்டி சேருங்கப்பா. இன்னும் எங்கள் வாழ்க்கையில அநேக அப்பா சாட்சிகளை கர்த்தாவே நாங்கள் சொல்வதற்கு எங்கள் குடும்பங்களிலே நீங்க அநேக அற்புதங்களை செய்து எங்களை ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அனௌன்ஸ் பண்ணுங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று நமத்திலே புதிய ஆவி என்கிற தலைப்பின் கீழே சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் வந்து செய்திகளை ஏறெடுப்பார்கள். எல்லாரும் வாருங்கள். அந்த நாளிலே நாம் வந்து மக்களுக்காகவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்காகவும் நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆகவே வந்து அன்றைய தினத்திலே நாம் அந்த ஆராதனையில கலந்து கொள்வோம். இப்பொழுது விசுவாச பிரமாணத்தை நம்ம எல்லாரும் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமத்தில் உற்பவித்து பிறந்தார். பிறவாத காலத்தில் பாடுபட்டு சில அறையுண்டு வருவார். விசுவாசிக்கிறேன் எழுப்போம். பரமளிக்கிறங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரம செய்யப்படுவது போல பூமி செய்யப்படுவதாக. அந்த பெண்களுக்காரும் பண்ணாமல் தீமை செய்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நம்முடைய கதாயசுத்த கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தவாவின் ஐக்கியமும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மையுமகே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மையுமகே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா துதி கனமாகி மையுமகே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மையுமகே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்கும் நன்றி, வந்து யாருக்கும் நன்றி. விசேஷமாக செய்து கொடுத்த அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் வாருங்கள், வந்து யாரும் பங்கு பெறுங்கள். நாம் எவருமாக இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். 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 Praise the Lord. Praise Lord. Praise Lord, brother. Praise Lord. Thank you. கண்ணாடி